ஓகே. தருவன். ஸோ ரெண்டே கிளாஸ்ல எப்படி என்ன கேட்க போறோம்னு சொன்னா, ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏ லெவலுக்குள்ள வந்திருக்கோம். எப்படி ஏ லெவல்ல படிக்கிறது, அதுக்காண்டி உங்களுக்கு அட்வைஸே இல்ல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஓ லெவல்ல இருந்து ஏ லெவல் எப்படி வித்தியாசப்படுது, என்ன வித்தியாசம் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும், அந்த வித்தியாசத்துக்கு ஏத்த மாதிரி நாங்கள் மாறினா தான் அதை எங்களுக்கு கெச்சப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி. Right. இப்ப நீங்க ஏ லெவலுக்கு வந்தோடனே முதலாவது ஒண்ணு கேட்டிருப்பீங்க. இப்ப நீங்க எல்லாரும் எடுப்பெடுப்புலயே உங்களுக்கு ஒரு ஆசை ஒண்ணு வந்திருக்கு. என்ன, நீங்க நார்மலாவே இப்ப பேரண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸை விட நீங்களே தான் டிசைட் பண்றீங்க என்ன பாடம் படிக்கணும்ன்றது. அப்படித்தானே? இப்ப நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படி இல்ல. நாங்கள் உணவன் எடுத்த உடனே எங்களுக்கு நீ இதைத்தான் செய்ய போறன்றது ஒன்றில் டீச்சரோ அல்லது வீட்டுல பேரண்ட்ஸாலேயோ சொல்லுவான், நீ இதுதானே படிக்க போறாய் அப்படின்னு சொல்லி. சோ நீங்க எப்படி பாடத்தை செலக்ட் பண்ணீங்க? நீங்க பயோ ஸ்ட்ரீமோ அல்லது மேத் ஸ்ட்ரீமோ போறோம்னு சொல்லி நீங்க எதை வச்சு செலக்ட் பண்ணீங்க? காமர்ஸ் ஆர்ட்ஸுக்கு போகாமல் இதுக்குள்ள வர போறன்றத உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல நீங்க செலக்ட் பண்ணீங்களா, அல்லது பேரண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ் இருந்ததா? சொல்லுங்க. வேண்டாம், நீங்களே தான். அப்படியா? மெசேஜ் பண்ணுங்க, நான் ரீட் பண்றேன். உங்களுண்ட எஸ். ரைட். அப்ப இதுல பொதுவா அம்மா காசு அப்பா காசு என்ன ஒன்று இல்ல, நான் தான் டிசைட் பண்ணினேன். ஓகே, ரைட், குட். ஓகே. இப்ப நார்மலா இப்படிதான் இருக்கு. இப்ப பெருசா அம்மாக்கள் பெருசா இதன்றதுல என்ன, உனக்கு எது விருப்பமோ படி என்ன மாதிரி தான் முடியணும். இப்படிதான். சோ இப்ப இருக்கிற நிலைமை இருக்குது. ஆஹ் நீங்க விரும்பி வந்தால் இப்ப இது எப்படி நாங்கள் அங்கால கொண்டு போறது இப்படி என்ற ஒரு இதை பார்க்கணும். சரி. என்ன, நீங்க அக்கா மேல அண்ணா மேரிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பிசிக்ஸ் கஷ்டம் ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க கேட்ட நீங்கள யாராவது சொன்னவங்களோ கஷ்டம் ஈஸி அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ ஜென்ரலா ஒரு இது ஒன்று இருக்குது. என்ன ஜென்ரலா இருந்தா, இப்ப மேத்ஸ் படிக்கிற ஆட்களுக்கு பிசிக்ஸ் ஈஸி என்று சொல்லுவாங்க சிலர். பயோ படிக்கிற ஆளுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸி பிசிக்ஸ் கஷ்டம் பண்ணுவாங்க. சோ இப்படி எல்லாம் கதைகள் இருக்குது. ஆனா உண்மை அப்படி ஒண்ணு கேட்டீங்கன்னா உண்மை அப்படி இல்லை. இப்ப நீங்க என்னட்ட பிசிக்ஸ் கஷ்டமோ ஈஸியோன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? என்னட்ட சார் உங்களுக்கு பிசிக்ஸ் ஈஸியா கஷ்டமா, இப்ப என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஈஸியா தானே சொல்லுவேன். ஏன் நான் ஈஸியான்னு சொல்லுவேன்? ஏனென்றா அது எனக்கு ஈஸி, நான் தான் அதான் படிப்பிக்கிறேனே. ஈஸி என்னபடியா தானே, எனக்கு வர்றபடியா தானே நான் படிப்பிக்கிறேன் இல்லையா? இப்ப பிசிக்ஸ் நல்லா செய்யற ஒருத்தர்கிட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவான் ஈஸின்னு. பிசிக்ஸ்ல மார்க்ஸ் குறைவா எடுக்கிறவன்ட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவான் கஷ்டமான்னு. இப்ப நீங்க எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க கஷ்டமா ஈஸியான்னு? ரெண்டு விதமா சொல்ற ஆக்கள் இருக்கணுமே. அப்ப நீங்க எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? டிசைட் பண்றது கஷ்டம் தானே. உண்மையை சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உது அவ சொல்றதை வச்சு நாங்க டிசைட் பண்ண முடியாது. ஏன்? அவ சொல்றது அவையல் என்ற எக்ஸ்பீரியன்ஸ். அவைக்கு என்ன நடந்துச்சு அது அது எதை வச்சு அவை எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா இப்ப எப்படி படிச்சிடுமோ அதை வச்சு வந்தோம். ஓகே. அப்ப அடுத்தாக்களின் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது படிக்கிற விஷயத்துல உங்களுக்கு செல்லாது. நீங்களே சொல்லணும். நீங்க படிச்சு பார்த்துட்டு தான் கஷ்டமா ஈஸியா உங்களுக்கு எப்படின்றதை நீங்க சொல்லணும். நான் சொல்ற பையன் விளங்குதா இல்லையா? போர் அடிக்கிறேனா இல்லையே? இன்றைக்கு மட்டும் தான் இப்படி கேட்போம், அடுத்த கிளாஸ்ல இருந்து பாடத்துக்குள்ள போயிடும். சரி. ரைட். இப்ப இல்லையே, இப்ப இப்ப என்னத்துக்கு சார் உதக்கதைக்கிறீங்கன்னு கேட்டா எங்களோட மைண்டை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கணும்.
எங்கட மைண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சோ வித்தியாசமான உண்டு. ஏண்டா எங்களுக்கு ஆக்சுவலா எங்கட மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுமன்றது எங்களுக்கே தெரியாது. நான் இது பிசிக்கல் கிளாஸ்ல செய்யற ஒரு விஷயத்தை தான் உங்களோட செய்ய போறேன். ஆனா என்ன உங்களோட என்னால பார்க்க முடியாது. இருந்தாலும் உங்களோட மனச்சாட்சிக்கு நீங்க சொல்றதன்படி நான் இப்ப கேட்டுக்கொள்றேன். என் ஜூம் கிளாஸ்ல எனக்கு விஷுவலா பார்க்க முடியாது நீங்க என்ன செய்யறீங்கன்றத. ஓகே, இதுமே பிசிக்கல் கிளாஸுக்கு தான் இந்த இதை செய்யலாம். இருந்தாலும் உங்களோட செய்யற நீங்க உங்களோட உங்களோட மனச்சாட்சிக்கு நீங்க எப்படி செய்தீங்கன்றத எனக்கு மெசேஜ் பண்ணுவோம். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட குப்பியில இப்படி 9 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட கொப்பியில 9 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. இப்படி போட்டீங்களா? இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த 9 புள்ளியையும் தொடர்ச்சியான ஒரு 5 கோட்டால கனெக்ட் பண்ணுவோம். தொடர்ச்சியான கோடா இருக்கணும், இடையில விடாம தொடர்ச்சியான ஒரு 5 கோட்டால இந்த 9 புள்ளியையும் கனெக்ட் பண்ணுங்க பாப்போம். நீங்க கனெக்ட் பண்ண பிறகு எத்தனை பேர் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சார் செய்துட்டேன். 5 லைன்ஸ் 5 லைன்ஸால இந்த 9 புள்ளியையும் கனெக்ட் பண்ணுவோம். சிலருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஆட்களுக்கு தான் இது. இது நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்களோ? ஓம் ஒருத்தரும் பதில் சொல்லுது. சில கேட்க சார் இது பிசிக்ஸ் கிளாஸ் தானா தொடங்குறீங்க. நான் உங்களோட மைண்ட விளங்கப்படுத்துறதுக்கு தான் கேட்கிறேன். ஓம். எஸ் சார். சார் கீறிட்டாங்களாம். இப்ப நீங்க இப்படித்தான் கீறி இருக்கலாம். அண்ணாவுக்கு வழி இருக்குது 5 லைனால கீறுறதுக்கு. எப்படி ஒரு ஆள் இப்படி கீறிக்கலாம். 1, இது 2, 3, 4, 5 இப்படி கீறிக்கலாம். இப்படி இல்லையா? சோ அதுல என்ன இந்த 9 பாயிண்ட்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். 1, இது 2, 3, 4, 5 இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லது இதை விட வேற வழி கணக்கே இருக்குது. இப்ப இந்த 9 பாயிண்ட் இருக்குது. சோ நீங்க இப்படியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ 1, 2, 3, 4, 5 ஓமல்லோ. சோ நீங்க ஏதோ ஒரு வழியில கனெக்ட் பண்ணிட்டீங்க. எல்லாரும் தெரியுங்கல்ல. இப்ப இப்ப திருப்பி அதே 9 பாயிண்ட்ஸ் போடுங்க எல்லாரும். இதே 9 பாயிண்ட்ஸ் போட்டுட்டு இத 4 லைனால கனெக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி இந்த 9 பாயிண்ட்ஸ் போட்டுட்டு 4 லைனால கனெக்ட் பண்ணுங்க பாப்போம். 4 கண்டினியூஸ் லைனால கனெக்ட் பண்ணுவோம். யாராவது செய்தா அனுப்புவோம். ஜஸ்ட் நோ ஆனது போடுவோம். எஸ், ஒரு ஆள் செய்தான். சோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்ல இப்பதான் ட்ரை பண்ணுவீங்களா? இப்ப ரைட், ஓகே. இருக்குது, கஷ்டமா இருக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ஓகே, இல்லையா என்னன்னு சொன்னா உங்களை செய்யாம பண்றதுக்காண்டித்தான் நான் இதுக்கு முதல் கேள்வியே கேட்டேன். எப்படி? சோ முதல் கேள்வியை கேட்டதுக்கு பிறகு இந்த கேள்வியை கேட்டோன்னு நீங்க என்ன செய்றீங்கன்னா முதலான் செய்தது போலயே நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. இதுதான் நான் சொன்னேன்.
நான் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்றதை நான் நேர பார்க்கணும். பார்த்தாதான் நீங்க என்ன செய்த நீங்கன்றதை விளங்கும். அதை வச்சுதான் எனக்கு அடுத்த விளக்கம் சொல்லலாம். பட் இப்ப ஜூம் கிளாஸ்ல நான் எப்படி பாக்குறது? நான் இப்ப எல்லா பிசிக்கல் கிளாஸ்லயும் சொன்னது தானே. அவங்க என்ன செய்திருப்பாங்களோ அதே மாதிரி தானே நீங்களும் ரியாக்ட் பண்ணிருப்பீங்க. இதை வச்சுக்கோன்னு சொல்றேன். எப்படி என்றா நீங்க 5 கோட்டுக்கு நீங்க எப்படி ட்ரை பண்ணீங்க? இப்படி நினைச்சு பார்த்தீங்களோ, இந்த 5 கோட்டுக்கும் எப்படி ட்ரை பண்ணினீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க. இப்ப வராது. ஏன் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களோட மைண்ட் என்ன யோசிச்சுட்டுது? முதல் செய்த கேள்விய போலதான் இது அப்படின்னு யோசிச்சுட்டு. ஏன் கேள்வியெல்லாம் ஒரே மாதிரி தான். முதல் சொன்ன 5 கோட்டால இணையுங்கோண்டு இப்ப 4 கோட்டால இணையுங்கோண்டு சொன்னார். வேற கண்டிஷன் இல்லையே. இப்ப அதே போலதானே என்றதால உங்களோட மைண்ட் உங்களை அறியாம என்ன சொல்லிட்டது? முதலான் போலயே யோசி அப்படின்னு சொல்லிடுது. ஆனா அதை விட்டு நீங்க வெளியால போயிருந்தீங்கன்னா கேள்வி செய்திருப்பீங்க. இந்த ஒரு ஆள் செய்திருக்கேன்னா அதை விட்டு வெளியால யோசிச்சிருக்கு. எப்படி இப்படி யோசிக்கணும். இந்த இதுல இருந்து போய் வெளியால கொண்டு போனா கனெக்ட் பண்ணலாம். இங்க இப்படி போய் இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து சோ 4 லைனால கனெக்ட் பண்ணிட்டுனா இப்ப இப்படி யாராவது யோசிச்சீங்களான்னு கேட்டால் இப்படி யோசிக்க தோண விடாது உங்களோட மைண்ட். ஏன் தோண விடையில? முதல் கேள்வி செய்த மாதிரியே நீங்க யோசிச்சிட்டீங்க. விளங்குதா நான் சொன்னது? நீ சொல்ல வர்ற கருத்து விளங்குதா உங்களுக்கு? இது நான் இப்ப இந்த மைண்ட இவ்வளவுக்கு சொல்றேனே எப்படி சார் சொல்றீங்களா? ஒரு காலத்துல இப்படி இருந்ததாமா. இதுமே அந்த ஸ்டோரி என்னமோ நான் இப்ப சொல்ல போறது என்னமோ கிட்டத்தட்ட உண்மை. அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்காண்டி நீங்க கேட்கணுமேன்றதுக்காண்டி கொஞ்சம் மெருகூட்டி சொல்றோம். எப்படின்னு சொன்னா நீங்க போய் இன்டர்நெட்ல தேடி பாத்தீங்கன்னா இருக்கும். இப்படி என்ன ஒரு காலத்துல இந்த ஒலிம்பிக் போட்டி நடந்தது. ஒலிம்பிக் போட்டியில இப்ப நடக்குது ஒலிம்பிக். இப்ப இந்த ஒலிம்பிக் எப்படி இந்த 400 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் 5000 அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் வைக்கிறவங்க இருக்காங்களா? ரெக்கார்ட்ஸ் இருக்குதானே. இவ்வளவு டைமுக்குள்ள ஓடி முடிச்சா அது ரெக்கார்ட். இப்படி ஒலிம்பிக் போட்டியில ரெக்கார்ட்ஸ் வர்ற மாதிரி ஆரம்ப காலத்துல அந்த ஒலிம்பிக் தொடங்கின காலங்கள்ல மைல் 1 மைல் டிஸ்டன்ஸ் ஓடணும். இந்த 1 மைல் டிஸ்டன்ஸ் ஓடுறதுக்கு ஒரு ஆளுக்கு 4 நிமிஷத்தை விட கூட நேரம் எடுக்குது. எப்படி ஒரு மனிதன் ஒரு மேன் வந்து ஓடுறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 1 மைல். 1 மைல் டிஸ்டன்ஸ் ஓடுறதுக்கு 4 நிமிஷம் 4 மினிட்ஸை விட கூட நேரம் எடுக்குது. அப்படிதான் ரெக்கார்ட்ஸ் இருந்தது. 4 மினிட்ஸை விட கூட. இப்ப இந்த ரிசர்ச் பண்றவங்க இருக்காங்களா எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா ஒரு மனிதன் ஆற்றலுக்கு இப்ப மனிதன் பவர் ஒரு 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 ஆற்றல் ஒன்று இருக்குதானே. அந்த மனிதனால 4 மினிட்ஸை விட குறைஞ்ச நேரத்துல ஓடலாமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ண வலிக்கிட்டாங்க. இப்ப ரிசர்ச் பண்றேன்னா என்ன செய்யணும்? எக்ஸ்பெரிமெண்ட்களை செய்து பார்க்கணும். இப்ப என்ன செய்தாங்கன்னா வேர்ல்டுல நல்லா ஓடக்கூடிய அத்லெட்டிக்ஸ் எல்லாரையும் எடுத்து பிராக்டிஸ் பண்ண வச்சு ட்ரைனிங்க செய்து என்ன செய்யலாம்? ஓட விட்டு பார்க்க ஓட விட்டு டைமை கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு பயல் பிள்ளையும் 4 நிமிஷத்தை விட குறைஞ்ச நேரத்துல ஓடையில. அப்ப இப்ப என்ன என்ன ஃபைனல் ரிசல்ட்? 4 நிமிஷத்தை விட குறைஞ்ச நேரத்துல ஓடையலாது. அப்ப என்ன யோசிச்சாங்கன்னா மனுஷனுக்கு பயம் வந்தா எங்களுக்கு குயிக்கா ஒர்க் பண்ணுவோம். இல்ல எங்களுக்கு பயம் வந்துட்டேன்னா நாங்கள் கொஞ்சம் கூடவா ஒர்க் பண்ணுவோம். சோர்ந்து போறதும் இருக்கு. ஆனா இந்த உயிர் போகுதுன்னு யோசிக்கக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் சக்தி எனர்ஜி கூட வரும். நீங்க இந்த இருப்புகன் படம் பாத்தீங்களோ தெரியல. விக்ரம் அதுல இந்த கான்செப்ட் எடுத்துதான் செய்திருப்பாங்க. கடைசியா சாக போறோம் என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே இந்த பவர் வந்து கூடிரும். பாத்திருக்கீங்களே? இல்ல. இப்ப என்ன செய்தாங்கன்னா ஃபைனலா அந்த பப்ளிஷ் பண்றதுக்கு முதல் என்ன செய்தாங்கன்னு சொன்னா இந்த அத்லெட்டிக்ஸ் எல்லாரையும் உள்ள விட்டுட்டு இவைக்கு தெரியாம சிங்கத்தை விட்டு கலைச்சு பார்த்தாங்க.
இது உண்மையா நடந்தது இல்லையோ தெரியும், ஆனா இப்படி ஒரு கதை சொல்றாங்க. இப்ப சிங்கத்தை விட்டு கிளைச்சா பயத்துல ஓடணும் இல்லோ, இப்பவும் ஓடலையாமா. அப்ப இப்ப ஃபைனல் ரிசல்ட் என்ன? ரிசர்ச் ரிசல்ட் என்ன? 4 நிமிஷத்தை விட குறைஞ்ச நேரத்து ஒரு மனிதனால ஓட முடியாது. பப்ளிஷ் பண்ணியாச்சு. இத பப்ளிஷ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு கன காலமா அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணப்படாமே இருக்குது. இப்ப எல்லாருமே எப்படி ஓடுறான்? 4 மினிட்ஸை விட கூட நேரத்துல ஓடுறான். ஒரு என்ன நடந்துட்டா, ஜோர்தான் என்ற ஒருத்தர், ஜோர்டான் ஜோர்தான் என்ற ஒருத்தர் என்ன செய்யறாருண்டா, 3 நிமிஷம் 54 செகண்ட்ல ஓடி முடிகிறார். ஜோர்தான். ஓகே, கன காலத்துக்கு பிறகு ஜோர்தான் ஒரு 1000 இயர்ஸ் வைங்க, அவ்வளவு காலத்துக்கு பிறகு 3 நிமிஷம் 54 செகண்ட்ல ஓடி முடிக்கார். இப்ப இந்த ஜோர்தான் ஓடி முடிச்சு அடுத்த ஒலிம்பிக் இருக்குல்ல, அடுத்த ஒலிம்பிக்ல 64 பேர் ஓடுறான். இதுக்கு அடுத்ததுல இன்னும் கூட பேர் ஓடுறான், 100 விட கூட. இப்ப சொல்லுங்க, இந்த ஒலிம்பிக் போட்டியில முதல்ல ஓடவே இல்லாத ஆக்கள், 4 நிமிஷத்தை விட குறைஞ்ச நேரத்தில் ஓடாத ஆக்கள் எப்படி அந்த ஜோர்தான் ஓடி அடுத்த ஒலிம்பிக்ல 64 பேர் ஓடினவன்? நான் கேட்க வர போயின் விளங்குதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, என்ன ரீசன்? எப்படி ஓடினவ அதுக்கு முதல் எப்படி ஏன் ஓடையில? இந்த 2 ரீசனை சொல்லுங்க பாப்போம். என்ன ரீசன் கேட்டீங்களா, இந்த பப்ளிக் இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆன பிறகு, அந்த பப்ளிஷ் ஆன பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா அவன் மைண்ட் செட் மாறிடும். எப்படி மாறிடும்? ஓடலாது, எங்களால ஓடலாது, எங்களால ஓடலான்ற எங்க மைண்ட பிக்ஸ் பண்ணினா பிறகு நாங்கள் அதை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு நாளும் ட்ரை பண்ண மாட்டோம். ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ண மாட்டோம். எங்களால நேராது. ஆனா இந்த ஜோர்தான் ஓடினா பிறகு அடுத்த வருஷம் எப்படி ஓடிடுவேன்? அவனால ஏழுமெண்டா என்னாலையும் மேலும். மைண்ட்ல பாசிட்டிவான திங்கிங் கொண்டு வந்துட்டு இப்ப ஜோர்தான் ஓடினவன் தானே, சோ என்னாலையும் ஓட முடியும் அப்படின்னு ஒரு திங் வந்தோடனே என்ன செய்யறாங்க, எல்லாருமே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிடும். சோ முயற்சி பண்ணினதால அந்த 64 பேரும் ஓடி முடிய காரணமா இருந்தது. இப்ப சோ இதே கதை தான் எங்கட மைண்ட். அப்ப எங்கட மைண்டுக்கு நாங்கள் எங்களால ஏலும் அப்படி என்று பிக்ஸ் பண்ணி எங்களுக்கு ஏலும் என்ற ஒரு பாசிட்டிவான திங்க கொடுத்தோம்டா எங்கட மைண்ட் என்ன செய்யும்? எங்களை சக்சஸ் ஆக்கி தரும். எங்கட மைண்டுக்கு நாங்கள் ஏலாது அப்படி என்ற ஒரு விஷயத்த கொடுத்தோம்டா அது அந்த ஏலாது என்ற விஷயத்தை அப்படியே ஏலாதாவே ஆக்கும். நாங்க அதை ட்ரை பண்ண மாட்டோம். ஓகே தானே? சோ அதுக்காண்டி தான் இந்த கஷ்டமா ஈஸியா என்ற கன்செப்ட் நான் கேட்க வந்துடுறேன். கஷ்டமா ஈஸியானதை தீர்மானிக்க வேண்டியது யாரு? நாங்கள். நான் படிச்சு பார்க்கணும். சோ நான் படிக்கக்குள்ள கஷ்டமா இருந்தால் கஷ்டம், நான் சரியா செய்துறேனா இல்லையான்றதை பார்த்துதான் நீங்க தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க ஒர்க் பண்ணினது காணும். சோ ஒர்க் பண்ணது காணும், ஆனா வருது இல்ல சார், செய்யுது விளங்குது இல்லைன்னு, ஓகே அது கஷ்டம் உங்களுக்கு. இன்னொருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு செல்லாது. விளங்குது நான் சொல்றது? ஓகே. இன்னொரு ஆள் சொல்றேன்றதுக்காண்டி பிசிக்ஸ் கஷ்டம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றா பிசிக்ஸ் ஆரம்பத்தில இருந்து இந்த வரைக்கும் இருந்த மாதிரியே தான் இருக்குது. இப்ப செய்யறவன் செய்து கொண்டேதான் இருக்கான், ஏழாண்டு விடுறவன் விடுறான். அப்படின்னா எங்க பிழை இருக்குன்னு சொன்னா அந்த ட்ரை பண்ற மெத்தட்ல பிழை இருக்குது, பிராக்டிஸ் பண்ற மெத்தட்ல பிழை இருக்குது. அதை நாங்கள் கரெக்ட் பண்ணோம் சரி இல்லையா? இப்ப கஷ்டம் ஈஸின்றதுல உங்களோட மைண்ட்ல அப்படி ஒரு தோட்டே வரக்கூடாது. எந்த பாடத்துக்கும் எல்லா பாடமுமே ஒரே மாதிரி தான். சோ நீங்கள் கொடுக்கிற எஃபர்ட்ல தான் அது ஈஸி ஆகிறதும் இருக்குது, கஷ்டமாகிறதும் இருக்குது. ஓகேயா? ரைட். அது உங்களோட கையில இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு கைடு உங்களுக்கு. நான் என்ன இருக்குது என்ன இல்ல, இது எப்படி செய்யணும்னு கைட் பண்ணுவேன். ஆனா அதை நீங்கள் இன்னும் இன்னும் ஈஸி ஆக்குறது உங்களோட கையில இருக்கு, நீங்க செய்யற பிராக்டிஸ பொறுத்து. இப்ப நான் இன்னொரு கான்செப்டையும் காய்ச்சி போட்டு நினைக்கிறேன். கணக்கா கணக்கா இருக்கிறனோ
கூட கஷ்டப்படுத்துறேன் உங்களை இல்லையா? இப்ப 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 யோசிச்சு பாருங்க, நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு வேலைய உடனே செய்த நீங்க எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாம செய்தன்னு ஒரு வேலை சொல்லுங்க பாப்போம். ரீட் பண்ணினதுல இருந்து, கணக்கு செய்ததுல இருந்து, எழும்பி நடந்ததுல இருந்து, எந்த வேலை ஏதாவது ஒரு வேலை எனக்கு சொல்லுங்க சார். நான் உடனே அதை செய்தேன், ஒரு நாளும் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க. சொல்ல முடியாது இல்லையா? ஏன் சொல்ல முடியாது? எல்லாத்துக்குமே எங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் எழும். இப்ப நான் இப்படி ஒரு கேட்கிறேன், நீங்க மோட்டார் பைக் ஓடணும், சைக்கிளை விட மோட்டார் பைக் ஈஸி தானே? இல்ல சைக்கிள் ஓடணும். இப்ப புஷ் பைக் ஓடணும் வைங்க, உனக்கு பிராக்டிஸ் இல்ல, நீ இப்பதான் புதுசா பைக்கையே பாக்குறாய். இப்ப இந்த பைக் ஓடணும், ஆனா பைக்கை பற்றி சகல விஷயமும் உனக்கு தெரியும். வீடியோ எல்லாம் பார்த்து எப்படி பைக் ஓடணும், எப்படி ஹேண்டில பிடிக்கணும், எப்படி ஏறி இருக்கணும், பெடல் பண்ணணும், எப்படி எல்லா விஷயமும் நீ பார்த்துட்ட வீடியோவில். அப்படி பார்த்து ஸ்டடி பண்ணியாச்சு. இப்ப உன் கையில நான் பைக்கை தர்றேன், உன்னால அந்த பைக்கை ஓட முடியுமா ஓட முடியாதா? நீ ஒரு நாளும் பிராக்டிஸ் பண்ணல, ஆனா அதை பற்றின கான்செப்ட் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அந்த பைக்கை பற்றி, ஓடினது மட்டும் இல்ல. இப்ப நான் உனக்கு சைக்கிளை தாரேன், ஓடு அப்படின்னு சொல்றேன், ஓடையிலுமா இயலாதா? சொல்லுங்கடா. முடியாது. ஏன் ஓடையிலாது? ஏன் ஓடையிலாண்டா, அது எங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அது இயலும் இல்லையா? இப்ப அதுதான். இப்ப நான் இப்ப உங்களுக்கு செய்ய போறது என்ன, நீங்க வீடியோ பாக்குற மாதிரி நான் பிசிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத சொல்ல போறேன். அந்த சொல்றத கேட்கிறதால மட்டும் உங்களால படிக்க முடியாது. ஓகே. சோ நான் சொல்றது என்ன, இது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற ஒரு கைட்லைன் தாரன். உனக்கு எப்ப அந்த பிசிக்ஸ் தெரிய வரும்? நான் சொல்லி தந்ததை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணீங்க, முதல்ல என்ன நடக்கும்? பிழை வரும். சோ கணக்க பிழைகள் வரும். அதாவது சைக்கிள் ஓடைக்குள் முதல்ல நீங்க விழுகிற மாதிரி கணக்க தரம் விழுவோம். பிறகு கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனா பிறகு 2 தரம் ஒழுக்கா 2 தரம் விழுவோம். அதுக்கு பிறகு விழவே மாட்டோம். அதுக்கு பிறகு ஸ்மூத்தா ஓடிக்கொண்டே இருப்போம். இப்ப எங்கட மூளைக்கு எப்படி யோசிக்கிறது, சேர் சொல்லி தர்ற விஷயத்தை எப்படி யோசிக்கணும்ன்றதுக்கு நீங்க அந்த மூளைய பழக்கணும். எப்படி பழக்கிறது? மூளைய பழக்கிறது எப்படி? ஏண்டா சைக்கிள் ஓடுறதுக்கு எப்படி பழக்கினீங்களோ அதே மாதிரி பழக்க வேண்டியா. ஏண்டா கேள்விய செய்ய 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 பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில ஐடென்டிஃபை பண்ணீங்க, இந்த இது இனிமேலுக்கு செய்யக்கூடாது, இது இப்படி செய்யணும், இப்படி என்ற ஒரு பிராக்டிஸ் உங்களுக்கு வேற, நீங்க ஆட்டோமேட்டிக்கா கேள்வியல் செய்வீங்க. அவ்வளவுதான பேர், பெரிய கஷ்டம் ஒன்று இல்ல. ஓகே. இதுல ஏன் இவ்வளவு கதை கதைக்கிறோம்னு சொன்னா பேன், ஓ லெவல்ல படிச்ச மெதட்டுக்கும் ஏ லெவல்ல வந்தோன்னு படிக்கிற மெதட்டுக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஓ லெவல்ல பாட புத்தகத்துல இருக்கிற மாதிரியே கேள்விகளை போடுறாங்க. அதுல இருக்கிற மாதிரி கேள்விகளையே தான் பேப்பர்ல, எக்ஸாம் பேப்பர்ல வேற வைப்பா. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி இருந்தா நம்பர் மாத்தி வேற கேள்வி வரப்போகுது, நீங்க செய்வீங்க. ஆனா இங்க என்ன நடக்க போகுது? ஏ லெவல்ல நான் படிப்பிக்கிறது வருமோன்னு கேட்டீங்கன்னா, படிப்பிக்கிறது இந்த அப்ளிகேஷன் தான் வரும். அப்ப அந்த அப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நான் ஃபேன் சுத்துறதை பற்றி படிப்பிச்சிருப்பேன். இது ஒரு மோட்டர் ஃபேன் சுத்துறதை பற்றி கேட்பா. நான் மேல சீலிங் ஃபேனை பற்றி கேச்சிருந்தா அவ மோட்டர் ஃபேனை அப்ப இதுல இருந்து அதுக்கு நீ என்ன செய்யணும்? லிங்க் பண்றதுக்கு தெரியணும். இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த மூளைக்கு பிராக்டிஸ கொடுக்கணும். இப்ப மூளை யோசிக்கிறதுக்கு பழக்கிறதுக்கு ஒரே வழி பிராக்டிஸ். சோ கேள்விகளை செய்து பார்க்கணும், நீங்களா செய்து பார்க்கணும். ஓகே.
இப்ப நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் கேள்வி செய்து விட்டா அதை வச்சு நீங்களா கொஞ்சம் கேள்வி செய்ய அதை நான் பேப்பர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண இப்படித்தான படிச்சு நாங்கள் என்ன செய்யணும், நாலேஜ் எடுக்கணும். ஆனா இது எப்ப கஷ்டமா இருக்கும், ஆரம்பிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா போ இது என்னவா வரும், ஈஸி ஆகும். அப்ப நீங்க தொடர்ச்சியா அந்த சார் கஷ்டமா இருக்குன்னு நீங்க இடையில விட்டு விட்டு கொண்டு போனீங்கன்னா அது தொடர்ந்து காலங்காலமா கஷ்டமாவே இருக்கும். இந்த கஷ்டத்தை பே பண்ணி நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் முயற்சித்து ஈஸியாக்க பிறகு பிறகு போ என்ன நடக்கும், படிக்கிறது ஈஸியாவே வந்து கொண்டிருக்கும். விளங்குதா நான் சொல்றது இல்லையா? இப்ப அத ஈஸியாக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, சோ நாங்கள் படிச்ச உடனே நீங்க என்ன செய்யணும், அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செய்யலாம், செய்வீங்கல்ல. அப்ப இதுதான் நான் முதல் கிளாஸ்ல சொல்ல வேண்டிய விஷயம். சோ இதுக்கு பிறகு நான் அட்வைஸ் என்ற கதையே இருக்காது. சோ தொடர்ந்து பாடத்துக்குள்ளேயே போயிடுவிட்டாங்க. சோ நார்மலா நான் கிளாஸ் செய்யக்குள்ள ஒரு 1 hour 1.5 hours மேல கிளாஸ் செய்யறது இல்லையே. சோ அந்த கன்சன்ட்ரேஷன் அவுட் ஆயிரும்ன்றதால நாங்கள் நாளை தேவையான அளவுக்கு கூட்டலாம். எங்களுக்கு பாடம் முடியலைன்னு நாளுக்கெல்லாம் கூட்டி எடுக்கலாம். டைமை நார்மலா நான் கூட்டுறது இல்லை. பேப்பர் கிளாஸுக்கு நான் 1.5 hour செய்வேன், தியரி கிளாஸ்ல 1 hour கிளாஸ் செய்வேன். ஸோ ஆனா சிலபஸ் எங்களுக்கு ஃபுல்லா போற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு புக் அனுப்பியிருப்பேன். ஸோ அந்த புக்கை நீங்கள் ஒன்றில் புக்கை நீங்கள் என்னிட்ட இருந்து வேண்டிக் கொள்ளலாம், அல்லது நீங்க பிடிஎஃப் அனுப்பிடுங்க, பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நான் பிரிண்ட் பண்ணி அனுப்புறேன்னு இது இப்படி காப்பி சைஸ்ல இருக்கு அவன். ஸோ காப்பி சைஸ்ல இது நான் பிரிண்ட் பண்ணி இப்படி கவரோட அனுப்புவேன். இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், நான் பிடிஎஃப் அனுப்பினா அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ புக் இல்லாமல் படிக்கிறது சாத்தியம் இல்லை. நீங்க போன்ல பார்த்து பார்த்து செய்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. கட்டாயம் ஸோ ஹார்ட் காப்பி ஒன்று வச்சு கொண்டுதான் படிக்கணும். ஓகே, ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்துதான் கிளாஸஸ் செய்கிறோம். சரி, படிக்க தொடங்குறோம். பேசிக் முதலாவது பாடம், அதெல்லாம் வேலை சிம்பிளா விளங்கும். ஓகே, பாடம் வேலை ஈஸி. இந்த பாடத்தை நீங்க எப்படி கொண்டு போறீங்கன்றதுல இருக்குது. ஓகே, படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஈஸின்றது. ஓகேயா? ரைட். இது நீங்க வீடியோ பாக்குறதுக்கு அல்லது கிளாஸ் ஜாயின் ஆகுறதும் இந்த வெப்சைட்லயே நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு இப்ப இது நான் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புவேன். citadel-exam-sl.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த இது என்னுடைய வெப்சைட் தான். citadel-exam-sl.com போனீங்கன்னா அதுல இந்த 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 பேஜ் ஒண்ணு உங்களுக்கு வரும். இந்த பேஜ்ல நீங்க போனோம்னு என்ன செய்வீங்கன்னா சைன்இன் பண்ணணும். இந்த சைன்இன் பண்ணீங்க உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கேட்கும். நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து பாஸ்வேர்டை கொடுப்பீங்க. முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரைக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஜாயின் ஆகிக்கல சைன் அப்ப கொடுக்கணும். சைன் அப் பண்றதுல சைன் அப்ப கொடுத்து இதுல உங்களோட நேம், உங்களோட ஃபுல் நேம் வேண்டா. ஸோ ஃபுல் நேமை கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ள உங்களோட நேம் ஐடியா போடுவோம். உங்களுக்கு நான் நீங்க கிளாஸ்ல செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நேம் ஐடி தருவேன். அந்த நேம் ஐடியா போட்டீங்கன்னா எனக்கு யாருன்னு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வெளியாக்களும் இதுல ஜாயின் ஆகி படிக்கலாம், வீடியோ எடுத்து படிக்கலாம். அப்ப அதனால எல்லாருமே ஜாயின் ஆவாங்க. எந்த கிளாஸ்ல இருக்கிறாக்களுக்கு நான் ஒரு நேம் ஐடி தந்திருப்பேன். நான் இப்படி போட்டீங்கன்னா உங்களை என்ன ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல நேம கொடுப்பீங்க, இமெயில் அட்ரஸ். இதுக்குன்னு நீங்க ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுவீங்க. இமெயில் பாஸ்வேர்ட் கொடுக்க தேவையில்லை. நீங்க ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்தோன்னு கிரியேட் அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த அக்கௌண்ட்ல தான் வீடியோ எப்பவுமே இருக்க போகுது. சரி, இந்த நீங்க கிரியேட் பண்ற அக்கௌண்ட் நீங்க அக்கௌண்ட்டை மாத்தி மாத்தி கிரியேட் பண்ணீங்கன்னா முதல் மந்த்துக்கு இருந்த வீடியோக்கு இல்லாம போயிடும், திருப்பி வராது. ஓகே, ஒரு அக்கௌண்டையே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலம் வரைக்கும் உள்ள வீடியோ நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் பாவிக்கலாம். நீங்க என்ன விட்டு லட்சலர் நீங்க 2 மாசம் வந்துட்டு என்ன விட்டு விலகி போறீங்களா இருந்தாலுமே அந்த 2 மாசமும் படிச்ச வீடியோ எப்பவுமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ரைட். இப்ப நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி இருக்கிறதால நான் லொகின்னுக்குள்ள போறேன்.
இப்ப லொகினுக்குள்ள போனேன்டா நான் இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் வியூல நான் லொகின் ஆகுறேன். ரைட். இப்ப சைன்இன் கொடுத்தோன்னே இப்படிதான் வரும் உங்களுக்கு. இப்ப இந்த கொடுத்தோன்னே இங்க இதுல இன்றைக்கு உங்களோட கிளாஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2027 இது இருக்குது. இதை நீங்க கொடுத்தோன்னே இதுல ஜாயின் சூம் வரும். நீங்க இந்த ஜாயின் இன் சூம்ல கிளிக் பண்ணீங்கன்னா நேரடியா உங்களோட சூமுக்கு போய் நீங்க சூமுக்கு ஜாயின் ஆகலாம். வாட்ஸ்அப்புக்கும் லிங்க் வரும். வாட்ஸ்அப்லயும் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் ஆகலாம், அல்ல இதுல வந்து ஜாயின் ஆகி கொள்ளலாம். உங்களுக்கு நீங்க இதுக்குள்ள லொகின் ஆன உடனே காட்டும் இன்றைக்கு கிளாஸ் இருக்குது, நீங்க ஜாயின் ஆக சொல்லி எத்தனை மணிக்கு இருக்குவீங்க. ஏப்ரல் 2 11க்கு ஷெட்யூல் இருக்குது, கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆகி கொள்ளலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆகும், ஓன் ஆகும். ஓகேயா? சோ பிறகு நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல கோர்சஸுக்குள்ள போனீங்கன்னா இந்த கோர்சஸ்ல இந்த இருக்கு 2027. இந்த 2027 நீங்க வியூவை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு இந்த என்ரோல் அப்படின்னு வரும். இது நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணி இருக்கிறதால என்ரோல்டு வருது. சோ இதுல நீங்க நவ் என்ரோல் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸுக்குள்ள போகும். இதுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு இந்த டீட்டெயிலுக்கு கீழே இங்க கோர்ஸ் லெசன்ஸ் இருக்குது. இதுல உங்களுக்கு லெசன்ஸ் வரும். உங்களுக்கு கிளாஸுக்கு ஷெட்யூல் பண்ணி இருந்தா நீ இதுல ஜாயின் பண்ண சொல்லி கேட்கும். இதுல ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி கேட்கும். சோ இல்லாட்டிக்கு உங்களுக்கு படிச்சு முடிஞ்ச கிளாஸுகளுக்குரியது இங்க வீடியோவா இருக்கும். சோ இந்த வாட்ச் ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஒர்க் ஆகும். இதுல வீடியோ ஒன்னாகி சோ வீடியோ இதுல ஒர்க் பண்ணும். ஓகே தானே? சோ இப்படி ஒவ்வொரு கிளாஸ் முடிய 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 உங்களுக்கு வீடியோ இதுல அட் ஆகிக்கொண்டே வரும். இப்ப நீங்க எந்த காலத்துல வேணும்னாலும் அதுல நான் இதுல டிஸ்கிரிப்ஷனும் போட்டிருப்பேன். இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கீழே பிசிக்ஸ் இருக்குல்ல, இதுல இந்த வீடியோக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது இதுல இன்ட்ரடக்ஷன் வரும். என்ன இருக்குன்றது இதுல கீழே காட்டும். அப்ப உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்க என்ன செய்யலாம், சோ படிச்சு கொள்ளலாம். சோ இப்படி நீங்கள் படிக்கலாம். சோ இது மற்றபடி வேறைக்கும் இருக்கு. இப்ப இது நீங்க இதுல மட்டும்தான் ஜாயின் ஆவீங்க. சோ இப்ப பழைய பின்னுக்கு இருக்கிற பாடங்கள் வீடியோ எடுத்து படிக்கணும், இதுலயே வீடியோவை எடுத்து படிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோ கோர்ஸ் இருக்குது. சோ இந்த வீடியோ கோர்ஸ்ல போய் நீங்க பார்த்து அந்த இதை எடுத்து படிக்கலாம். ஆனா இப்ப உங்களுக்கு அது ஃப்ரீ இல்ல. அதாவது என்னோட கிளாஸுக்கு வர்ற ஆட்களுக்கு இந்த இதுக்குள்ள எல்லாமே வரும், உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்ப நீங்க பே பண்ணி போட்டு இதுல ரிசீப்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா சரி. சோ எப்படி நீங்கள் இதுல இவன்ட்னு கேட்டீங்களா, என்ரோல் ஆகுறது எப்படின்னு கேட்டீங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன், நீங்க பாருங்க. சோ இப்ப இதுல ஒரு கிளாஸ், சும்மா ஒரு கிளாஸ் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இதுல வியூல போனீங்களா என்ரோல் ஆகிருக்கு. சோ என்ரோல் ஆகாத ஒரு கோர்ஸ் பாருங்க. இப்ப இந்த டெஸ்ட்ன்றதை பாப்போமே. இந்த இதுல என்ரோல் நவ்ன்னு இருக்குல்ல, சோ இந்த என்ரோல் நவ்ன்றதை கிளிக் பண்ணீங்களா ஓகே பண்ணி விட உங்களுக்கு வரும். இதுல இப்படி உண்டு. சோ இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ண சொல்லி நீங்க ஆல்ரெடி தான் நீங்க பே பண்ணிருப்பீங்களே, உங்கள்ட்ட அந்த பேமெண்ட் ஸ்லிப் இருக்கும். அந்த ஸ்லிப்பை கொண்டு வந்து இதுல அட்டாச் பண்ணுவீங்க. இந்த இந்த சூஸ் ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணி இதுல ஸ்லிப்பை அட்டாச் பண்ணினா பிறகு சப்மிட்டை கொடுத்தோடனே அட்மின் அந்த கோர்ஸை இதன் அப்ரூவ் பண்ணினா பிறகு நீங்க என்ன செய்யலாம், ஸோ இந்த கோர்ஸை போய் பார்க்கலாம். இந்த என்ரோல்ன்றதுக்குள்ள போயினீங்கன்னா நீங்க போன்ல பாக்குறீங்கன்னா இப்படி வியூ ஒன்று வரும். இந்த வியூல இதை கிளிக் பண்ணினோடனே உங்களுக்கு கோர்ஸுக்குள்ள போகும். இதுல போய் நீங்க லெசன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கொள்ளலாம். நான் இதுக்குரிய கைட் வீடியோ நான் யூடியூப்ல போடுவேன். நீங்க சும்மா நார்மலா போனோடனே உங்களுக்கு விளங்கும், அது பார்த்தோன்னே விளங்கும் உங்களுக்கு. நீங்க வெப்சைட்ல போயிங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாம் நான் குரூப்ல போட்டு வரேன். நீங்க ஜாயின் ஆகி நீங்க இதுல வீடியோ பார்க்கலாம். ஓகேயா?